அரசியல்ல நேத்து நடந்தது வேற, இன்னைக்கு நடக்கிறது வேற. ஆனா நாளைக்கு நடக்க போற ஒரு அதிரடி மாற்றம் தான் இப்போ ஒருத்தரோட தலையெழுத்தையே தீர்மானிக்க போகுது. ஆமாங்க, பிக் பாஸ் லெவல் ட்விஸ்ட் இப்போ ஓபிஎஸ் தரப்புல காத்துட்டு இருக்கு. அவர் எடுக்க போற அந்த ஒரு முடிவு தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்க போகுது. அது என்ன ரகசியம்? வாங்க ஆழமா அலசி பார்ப்போம். நம்ம வாய்ஸ் ஆஃப் உள்ளாட்சி டீம் இப்போ முக்கியமான சில இடங்கள்ல ரகசியமா விசாரிச்ச வரைக்கும் சில பகீரான தகவல்கள்லாம் கிடைச்சிருக்கு. அரசியல் வட்டாரங்கள்ல இப்ப இருக்கிற டாக் என்னன்னா, ஓபிஎஸ் முன்னாடி ரெண்டு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கதா சொல்லிக்கிறாங்க. இது ஏதோ மேலோட்டமா பேசுற வார்த்தைகள்லாம் இல்ல, ரொம்ப ஆழமா கணக்கு போட்டு பேச போற ஒரு விஷயம். அதிமுக பாஜக கூட்டணியில டிடிவி தினகரனோட அமமுக இணைஞ்சது ஓபிஎஸ் அணியை கொஞ்சம் தனிமரமாக்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முதல்ல விஜயோட கூட்டணி வைக்கலாம்னு அமமுகவும் ஓபிஎஸும் யோசிச்சாங்க. ஆனா டிடிவி தினகரன் திடீர்னு அதிமுக கூட்டணி பக்கம் போயிட்டாரு. இப்போ தினகரன் தரப்புல இருந்து ஓபிஎஸ்க்கு தொடர்ந்து அழைப்பு வந்துட்டே இருக்கான். அதே மாதிரி அன்புமணி ராமதாஸும் பேசிட்டு இருக்கிறதா ஒரு டாக் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதனால எதுதான் உண்மைன்னு நம்ம டீம் நமக்கு தெரிஞ்ச டெல்லி வட்டாரத்திலையும் இங்க இருக்கிற முக்கிய புள்ளிகள் கிட்டையும் விசாரிச்சப்ப கிடைச்ச முதல் தகவல் என்னன்னா, பாஜக மேலிடம் ஓபிஎஸ் கிட்ட ஒரு ஷாக்கான ஐடியாவை கொடுத்திருக்காங்களாம். எடப்பாடி உங்களை சேர்க்கவே மாட்டேன்னு அமித்ஷா கிட்டேயே அடம்பிடிக்கிறாரு. அதனால நீங்க இப்போதைக்கு டிடிவி தினகரனோட அமமுக கூடவே சேர்ந்துடுங்க, ஒரு 2 சீட்டு 3 சீட்டு வாங்கி தரோம் அப்படின்னு ஒரு கோடு போட்டிருக்காங்க. ஆனா அதுல ஒரு பெரிய செக் வச்சிருக்காங்க. நீங்க தனித்தனியா நின்னா ஓட்டு சிதறும். அதனால தினகரனோட குக்கர் சின்னத்திலேயே உங்க ஆளுங்களை நிக்க வைங்க, அப்பதான் ஒரு பலமான கூட்டணியா தெரியும்னு பாஜக சைட்ல இருந்து சொல்றாங்களாம். ஒரு காலகட்டத்தில் ரெட்டலையை ஆட்டி படைச்ச நானு குக்கர் சின்னத்துல நிக்கிறதா அப்படின்னு இது ஒரு கௌரவ பிரச்சனையா அவருக்கு உருவெடுத்திருக்கு. இதுக்கு ஓபிஎஸ் தரப்புல இப்போதைக்கு எந்த பதிலும் சொல்லலையாம். நம்மள இப்படி அலக்களிக்கிறாங்களேன்னு ரொம்ப மன உளைச்சல் இருக்காராம் ஓபிஎஸ். அடுத்ததான் நம்ம பனையூர் வட்டாரத்திலையும் லைட்டா நோட்டம் போட்டப்போ இன்னொரு விஷயம் கசிஞ்சிருக்கு. ஓபிஎஸ் முன்னாடி இருக்கிற 2வது ஆப்ஷன் தாவேக விஜய் தான். நாம ஏன் ஒரு புது மாற்றத்தை ஆதரிக்க கூடாதுன்னு ஓபிஎஸ் தரப்புல ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. ஏற்கனவே 3 முறை சிஎம் சீட்ல உட்கார்ந்த அனுபவம் இருக்கு அவருக்கு. அவரு நம்ம கூட வந்தா ஒரு பெரிய பலமா இருக்குன்னு விஜய் தரப்புல இருக்கிற சில சீனியர்ஸ் எல்லாம் செங்கோட்டையன் உட்பட பேசிக்கிறாங்களாம். ஆனா விஜய் தரப்புல இப்போதைக்கு ரொம்ப நிதானமா இருக்காங்க. எதுவா இருந்தாலும் ராகுல் காந்தி மூவ்மெண்ட் என்னன்னு பார்த்துட்டு தான் அடுத்த அடி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு விஜய் தரப்பு இவரை இன்னும் கண்டுக்கவே இல்லையா. பாவம், இன்னொரு பக்கம் ஓபிஎஸோட விக்கெட்டுகள்லாம் ஒன்னா சரிஞ்சிட்டே இருக்கு. வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், மருதழகராஜ்னு ஒரு பெரிய பட்டாளமே இப்போ திமுக பக்கம் ஐக்கியமாயிட்டாங்க. இவங்கெல்லாம் ஓபிஎஸோட தூண்களா இருந்தவங்க. இப்போ இவங்க திமுக பக்கம் போனது ஓபிஎஸ் ரொம்பவே பலவீனமாக்கிடுச்சு. அது மட்டும் இல்லாம தர்மர் எம்பியும் எடப்பாடி பக்கம் போய் விழுந்துட்டாரு. இது ஓபிஎஸ்க்கு விழுந்த ஒரு மிகப்பெரிய அடி. இப்ப ஓபிஎஸ் கூட தார்மீகமா நிக்கிறது வெல்லமண்டி நடராஜன் மட்டும்தான். ஆனா நம்ம டீம் விசாரிச்சதுல கிடைச்ச ஒரு ஷாக் நியூஸ் என்னன்னா, வெல்லமண்டி கிட்டையும் திமுக தரப்புல இருந்து ரகசியமா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கான். நீங்க எதுக்கு அங்க தனியா இருக்கிறீங்க, இங்க எங்களோட வந்துடுங்க, உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நாங்க பண்றோம்னு திமுக தரப்புல இருந்து ஒரு தூண்டில் போடப்பட்டிருக்கு. ஓபிஎஸ் முடிவெடுக்க தயங்குற ஒவ்வொரு நிமிஷமும் அவரோட டீம் பலவீனமாகிட்டு இருக்கு அப்படிங்கறதா இப்ப இருக்கிற ஒரு கசப்பான உண்மை. கௌரவமா இல்ல சின்னமா அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் அவர் இப்ப இருக்காரு. அவரு விஜய் கூட போவாரா, இல்ல பாஜக சொன்னபடி குக்கர் சின்னத்துல நிப்பாரா, இல்ல கடைசியா வேற ஏதாவது ஒரு அதிரடி முடிவை எடுப்பாரா? நமக்கு கிடைச்ச தகவல் படி இன்னும் 1 or 2 டேஸ்ல ஒரு முக்கியமான மிட் நைட் மீட்டிங் நடக்க போகுதான். அந்த மீட்டிங்கோட முடிவுல ஃபைனலி என்டிஏ கூட்டணியில தான் ஓபிஎஸ் சேர போறதா நம்ப தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து ரகசியம் கசிஞ்சிருக்கு. தமிழக அரசியல்ல இப்போதைக்கு இதுதான் ஒரு பிக் நியூஸா இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு நம்மளும் ஒரு கண்ணு வச்சு பார்த்துட்டே தான் இருக்கோம். அடுத்த மிட் நைட் மீட்டிங்கோட அடுத்த அப்டேட் கிடைச்ச உடனே உங்களுக்கு தெரியணும்னா நம்ம வாய்ஸ் ஆஃப் உள்ளாட்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க.